அனைவரும் பண்டிகை அல்லது அமாவாசை விரத நாட்களில் காகத்திற்கு சோறு வைப்பதை பார்த்திருப்போம். அப்படி வைக்கப்படும் உணவானது அன்றைய நாள் சமைத்த புதிய உணவாக இருக்குமேயன்றி பழைய சோறாக இருக்காது. அதனை அடுத்து ஏன் காகத்திற்கு பழைய சோறு வைக்கக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம். இந்து மத சம்பிரதாயத்தின்படி உயிரிழந்த ஆன்மாக்கள் இறந்த பிறகு தாங்கள் வசித்த இடத்தை தேடி வந்து தங்கள் குடும்பத்தினர் எப்படி இருக்கின்றனர் என பார்ப்பதாக ஒரு நம்பிக்கை. அப்போது அந்த ஆன்மாக்கள் காகத்தின் வடிவில் வருவதாக கூறப்படுகிறது. அதனால் முன்னோர்களை நினைத்து தினம் ஒரு பிடி சாதம் காக்கைக்கு வைக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள். முன்னோர்களின் ஆசியினால் நாம் இவ்வுலகில் அமைதியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வாழ முடிகிறது. எனவே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு காகத்திற்கு தினசரி உணவிட வேண்டும் என்ற பழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தியுள்ளனர். தர்ப்பணம் திவசம் கொடுக்கும் தினத்தன்று மட்டும் சாதத்தில் எள் சேர்க்க வேண்டும். மற்ற நாட்களில் சாதம் மட்டும் வைத்தால் போதுமானது. இந்நிலையில் காகத்திற்கு சிலர் சாப்பிட்ட உணவு, மீதமான உணவு, பழைய உணவுகளை வைப்பார்கள். சில இடங்களில் கடைகளில் எஞ்சியுள்ள உணவை காகமே வந்து சாப்பிடுவதை பார்த்திருப்போம். அதனால் காகத்திற்கு பழைய உணவுகளை வைக்கலாம் என்று எண்ணம் கொள்வது தவறாகும். நாம் முழு மனதுடன் காகத்திற்கு கொடுக்கப்படும் உணவுகள் எதுவாக இருந்தாலும் அவை புதிதாக சமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். முடிந்த அளவு பழைய உணவுகளை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அது நம்முடைய முன்னோர்களை அவமதிப்பதற்கு சமமாகும். காகத்திற்கு உணவிடும் பழக்கத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்பொழுதும் அமைதி நிலைக்கும்.